ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டிஏ சமையல். இன்றைக்கி ரொம்பவும் சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்காக நான் ஒரு பாதி முட்டைக்கோஸ் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இது என்னடா பொரியல் தான் செய்ய போகிறேன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் தெரியும். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதி 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு எடுத்து வறுத்து வச்சுக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு கிங்கே உளுந்து பருப்பு தாங்க. இங்கே வர பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசு, வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, வரமிளகா. இப்போ உளுந்து வறுத்த எண்ணெயே வரமிளகாய் வறுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் பூண்டு வதங்கினதையும் நம்ம கட் பண்ணிவிட்டு முட்டைக்கோசை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி கையில் எடுத்து நல்லா தெளித்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இது அப்படியே வேகட்டும் ஆவிலேயே. இது நல்லா வெந்ததையும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ஒரு தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். இது நல்லா வதங்கணும். தக்காளி முட்டைக்கோசு ரெண்டும் நல்லா வதங்கணும். இந்த டைமில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ சேர்த்திக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாங்க. இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறுனதையும் நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாம். புளி சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தால் சூப்பரான முட்டைக்கோஸ் சட்னி அருமையாக என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் தாளிப்பு கொடுத்துட்டேங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லா டிஃபன் வெரைட்டிக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.